ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் இந்த நீலாம்பரியோ ப்ராப்பர்ட்டி பேப்பர் வந்துருச்சு, நீ சைன் போட வேண்டியதுதான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பரை கொடுத்துட்ருக்கு. அம்மா இப்போவே வான்னு கேட்டால், ஆமாப்பா இப்போவே தான், நீயும் இங்கே இருக்க, சனமும் இங்கே இருக்கா, அப்புறம் என்ன உனக்கு, சைனை போடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா இவனோ அவளை திரும்பி பார்க்குறான், சைனை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அவளோ இவனை பார்த்துட்ருக்கா, அவர் சைனை போடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு புது வாழ்க்கையை வாழலான்னு முடிவெடுத்திருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி இந்த நீலாம்பரி வந்து சொல்லவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆகிலும் முழிச்சிட்டு அதுக்கப்புறமா அம்மா பெண் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேப்பா, உங்ககிட்ட வேற பெண்ணு இருக்குல்ல, அதில் நீ சைனை போடுன்னு சொன்னால் என்கிட்ட வேற பெண்ணு இல்லைம்மா, சரி அப்புறமா போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, கண்டிப்பாக வந்து மாபேகம் கிட்ட டேரெக்டாக போயிட்டு சைன் போட முடியாதுன்னு சொல்ல முடியாது, அதனால தான் அப்படி சொல்லியிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே இதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. இந்த நீலாம்பரிக்கோ சமக்கம் வருது. அப்படியே கட் பண்ணால் இந்த ரஷ்யாவோ அந்த அம்மா முடி வேணும்னு சொன்னிச்சு, அதுவும் அந்த முடி நீளமாக இருக்கணும்னு வேற சொல்லிட்டு இருந்துச்சு, யாரோட முடியை கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த பக்கமாக லத்தீஃபும் வந்து தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு தலையை சீவிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு இவளோட முடி தான் நீளமாக இருக்குது அப்படின்னா அந்த அம்மா இவளோட முடியை பற்றி தான் சொல்லியிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி சரி இப்போ போவோம், அவள் தூங்கினதுக்கப்புறமா வந்து முடியை கட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து திருட்டுத்தனமாக வந்து அவளோட முடியை கட் பண்ணிடுறா. கட் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தா அவளுமே முழிச்சிடுறா. எதுக்காடி என்னோட முடியை கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிக்கிறதுக்கு போனா அவளோ ஜன்னல் வழியாக குதிச்சு எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. என்னோட முடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கா. ரூமுக்கு வந்து ஆகில் கிட்ட சனமும் கேட்குறா, உண்மையிலே பெண் வேலை செய்யலையா இல்லை நீங்கள் பொய் சொன்னீங்களான்னு கேட்டா, ஆமாம் நான் பொய் தான் சொன்னேன்னு சொல்கிறான். ஆனால் எதுக்காக நீங்கள் மாபேகம் கிட்ட பொய் சொன்னீங்கன்னு கேட்டா, உனக்கு தெரியாதா சனம், அந்த பேப்பரில் மட்டும் நான் சைனை போட்டேன் அப்படின்னா அப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும், நம்மளோட இந்த உறவும் முடிஞ்சிடும். அம்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் ஒரு கான்ட்ராக்ட் தான், ஒரு பேப்பரை தான் பார்க்குறாங்க. நான் அதில் சைனை போட்டு கொடுத்துட்டேன்னா அடுத்த நாளே டைவர்ஸ் பேப்பரை ரெடி பண்ணிட்டு வந்துட்டு என்கிட்ட சைனை போடுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு உங்களோட நிலைமை என்னென்னு புரிஞ்சுக்க முடியுது ஆகில், இப்போதான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோம்ல, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு மாபேகம் கிட்ட சொல்லுவோம், அவங்க கிட்ட பேசி புரிய வைப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிவெடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் சரி நீங்கள் அங்கே என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தீங்களே, என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு வெக்கப்பட்டுட்டே கேட்டுட்டு இருக்கா. அதுவா, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் அவங்ககிட்ட சொல்ல வந்தேன், அது என்ன தெரியுமா அப்படின்னு சொன்னால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கேட்குறா. ஐ லவ் சொல்லிட்டான். திரும்ப யூ சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு, நான் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறேன்னு போகிறான். இன்னொரு சர்ப்ரைஸா, அதெல்லாம் வேணாமே சொல்லிட்டு போங்கன்னு சொன்னா, இங்கே இரு நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனால் அங்கே பார்த்தா அந்த நீலாம்பரி தான் நின்றுட்டுருக்கா. சரி அம்மா இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒளிஞ்சு போக பார்த்தா அவளோ வந்து அந்த ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சிருவா போல், பர்ஃப்யூம் ஸ்மெல்லை வச்சுட்டு, ஆகில் நீ இங்கே தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என் முன்னாடி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டு இருக்கா. அவனுமே போயிட்டு நின்றுட்டுருக்கான். எனக்கு தெரியும் அந்த பெண் வேலை செய்யுதுன்னு, இருந்தாலும் நீ உன்னோட அம்மா கிட்ட போய் சொல்லிட்டல, நான் உங்ககிட்ட இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா, அதுவும் இன்னைக்கு நீ 2 தடவை போய் சொல்லிட்ட. ஒன்று நீ சனம் கூட தான் இருந்திருக்க, ஆனால் நான் கேட்கும் போது பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா வெளியே இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ என்னடானா பெண் வேலை செய்யலைன்னு அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்லையும் கையெழுத்து போட மாட்டேங்கிற, நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க? உன்னோட அம்மா கிட்ட நீ போய் சொன்னா அதை என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீ யாருக்காக இந்த பொய்யை சொல்லிட்டு இருக்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? அந்த சனம் அவள் உன்னை பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்பேற்பட்ட பொண்ணுக்காகவா நீ உன்னோட அம்மா கிட்ட போய் சொன்ன? உன் அம்மா உனக்காக எவ்வளோ பெரிய தியாகலாம் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியா? உனக்காக நீ பண்ண கொலையை நான் பண்ணதா ஏற்றுக்கிட்டு என்னோட பாதி வாழ்க்கையை நான் ஜெயிலில் தான் வாழ்ந்தேன், அப்படிப்பட்ட உன்னோட அம்மா கிட்டே நீ பொய் சொல்கிறியாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அதாவது கொஞ்சம் மனிப்புலேட் பண்ணுற மாதிரி, அவனுக்கே அது கில்ட்டினஸ்ஸாக உறுத்துற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா இவ பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியும் நீ சனமை பற்றி தான் கவலைப்படுறேன்னு, ஆனால் அவளை பற்றிலாம் நீ பெருசாக யோசிக்காத, அவளுக்குமே தெரியும்ல இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, நாளைக்கு நீ டைவர்ஸை கொடுத்து வீட்டை விட்டு துரத்துனாலும் அவள் கண்டிப்பாக போக தான் செய்வா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதனால கொஞ்சமாவது யோசிச்சு பாருப்பா, நீ யாருக்காக உன் அம்மா கிட்டே போய் சொல்கிற, உன் அம்மாவே ஏமாத்த பார்க்குறேன்னு யோசி அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரிம்மா எனக்கு தூக்கம் வருது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கான். இவ்வளோ நல்லா அவனுக்கு ஏற்றி விட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அவன் ரூமுக்கு வந்துட்டா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கேண்டில்லாம் அவனுக்காக ஏற்றி வச்சுக்கிட்டு சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கா. நீங்கள் எனக்காக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக போனீங்கல்ல, அதான் நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன், எப்படி இருக்கு என்னோட புருஷனே அப்படிங்கிற மாதிரிலாம் பாசமாக ஆசையாக பேசிகிட்டு இருக்கா. ஆனால் அவனும் எனக்கு தூக்கம் வருது சனம், நான் அப்புறமா அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு தூங்குறதுக்கு போயிடுறான். என்னாச்சு இவருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் முழிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ரஷ்யாவோ அவகிட்டேருந்து அறுத்துட்டு வந்த முடியை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அந்த அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த முடியை எடுத்துகிட்டு போயிட்டு நெருப்பில் போட்டு அதை எரிச்சிடுது. இவளுக்கோ ஒன்றும் புரியல, எதுக்காக அந்த அம்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருந்தா, நான் சொன்ன 2வது கண்டிஷனையும் நீ நிறைவேற்றிட்ட, இப்போ 3வது கண்டிஷன் என்ன தெரியுமா? நீ போயிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போகணும், அங்கே போயிட்டு நீ அவரோட பிரசாதமான லட்டுவை வாங்கு, மற்ற விஷயத்தெல்லாம் நீ தன்னால் தெரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறா.
இந்த பக்கம் ஃபைஸோ ஹயா என்ன சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் அண்ணங்காரனுமே அங்கே வரான். நீங்கள் ஹயா கிட்ட பேசிட்டீங்களாண்ணா? அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளான்னு கேட்டால் ஒத்துக்கிட்டான்னு சொல்கிறான். எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக ஒத்துட்ருப்பா. சரி, அவகிட்ட நீங்கள் உண்மையை சொன்னீங்களான்னு கேட்டால் அது வந்து ஃபைஸ்ன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல போனால் கண்டிப்பாக நீங்கள் உண்மையை சொல்லியிருப்பீங்க. உண்மையை சொன்னதுனால தான் அவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டிக்கே போயிட்டு இருக்கான். இவனுக்கோ ஒன்றுமே புரியல. தம்பிக்காரன் ஒரு பக்கம் தன்னோட காதலி, ஒரு பக்கம் இவனோட காதல். இதில் நான் எதை தான் செலக்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்கான். உண்மையை ஹயா கிட்ட சொல்லவும் முடியல. இதனால பாதிக்கப்படுறது என்னமோ ஹயா தான். இவனுங்க 2 பேரும் அவளோட மனசை வச்சு பந்தாடிட்டு இருக்கானுங்க. பாவம், அவளுக்கு இந்த உண்மைலாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுமோ தெரியல. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருக்கேன். அதாவது இந்த ஹயா, ராகத் அப்புறம் ஃபைஸோட சாப்டர் வந்து தனியாக ஒரு கதையாக தானே போயிட்டே இருக்கு. ஸோ அதனால இவங்களோட ஸ்டோரியை மட்டும் தனியாக கட் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2ங்கிற மாதிரி போடலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அந்த சைடு நம்ம ஆஹில், சனம் அப்புறம் செஹர், ரிஹானோட கதை வரும். இந்த சைடு இங்கே ஃபைஸு, ஹயா அப்புறம் ராகத்தோட கதை வரும். ட்ராமா ஒன்று தான், ஆனால் அதை நம்ம 2 தகுதியாக பிரித்து போட போகிறோம். ஏன்னா இந்த பக்கம் டீட்டெயிலாக இவங்களோட ஸ்டோரியை சொல்ல முடியல இல்லையா, விட்டு தானே வந்துட்டுருக்கு. அதனால யோசித்தேன், உங்களுக்கு இந்த ஐடியா ஓகே அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனாலும் சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியனை, தாராளமாக நான் அதை ஏற்றுக்கிறேன். இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. காலங்காத்திலே நம்ம சனம் ஆஹிலுக்காக ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு, ஆஹில் நீங்கள் இதை போடுங்கன்னு சொன்னால் அவன் ஆல்ரெடி வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டை போட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த கலரும் நல்லா தான் இருக்குது, ஆனால் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு அவன் சொன்னால் அவன் காதலே வாங்காமல் ஆஃபீஸ் போகிறாங்கிற மாதிரி போயிட்டே இருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு இவருக்கு, எதுக்காக இவ்வளோ மூட் ஆஃபாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை ப்ராப்பர்ட்டி பேப்பரில் கையெழுத்து போட முடியலையே, மாபகம் கிட்ட போய் சொல்லிட்டாரே, அதனால வந்து யோசிச்சுட்டு இருக்காரோ. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவருக்காக ஸ்பெஷலாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்குறேன், அதை சாப்பிட்டாருன்னா அவரோட மூடெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் செகரோ கோயிலுக்கு வந்துட்டு லட்டு வாங்கிட்டு இருக்கா. எதுக்காகனா இவளோட லவ் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால லட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கடவுள் முன்னாடி வச்சுட்டு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பிள்ளையாரப்பா, அந்த ரிஹான் வந்து சந்தோஷமாக இருந்தா நானும் சந்தோஷமாக இருக்கேன், அவரும் ஆசீர்வாதம் பண்ணுற விதமாக பூதிக்கு போடுறாரு. அப்படின்னா நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்களா, அப்போ என்னோட லவ் சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டிக்கு சந்தோஷத்தில் கீழே இறங்கி வந்துட்டுருக்கா. அப்போ தான் அந்த ரஷ்யாவுமே கோயிலுக்குள்ளே வந்துட்டுருக்கா. ஏன்னா அந்த அம்மா சொன்னிச்சு இல்லையா, பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு லட்டு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதை வாங்குறதுக்காக வந்திருப்பா போல். அப்போ தான் நம்ம ஜெகருமே அந்த பக்கமாக ஆட்டோவில் ஏறி போயிட்டு இருக்கா. இவள் அதை பார்க்கல, கவனிக்கல. அப்படி இவள் ஆட்டோவில் போயிட்டு இருக்கும் போது தூரத்துலேயே இன்னொரு காரு வந்து நிற்கிது. அந்த காரில் இருக்கிறது அந்த சேட்டு தான். சேட்டு வந்து பழி வாங்குறதுக்காக துடிக்கிறாரு. ஏன்னா அவரோட மொத்த பணத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டா இல்லையா. ஸோ அதனால் அவள் இருக்கிற அட்ரஸ் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. யாருக்கிட்ட, அந்த ஃபேக்கான அப்பா அம்மா வந்தார்ல, அவருமே சொல்லிடுறாரு போல். ஸோ அதனால் பணத்தை கொடுத்து அவரை கீழே இறக்கி விட்டுவிட்டு நம்ம செகரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த சேட்டும் போயிட்டு இருக்காரு. ஒருவேளை இவர் அங்கே போயிட்டாரு அப்படின்னா ரிஹானுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போயிடும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.